ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு எங்க செடியில கொய்யாக்கா தான் பறிக்க போறோம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படா பழுக்கும் பழுக்கும்னு. இப்பவும் ரொம்ப பழுக்கல, ஓரளவுக்கு பழுத்திருக்கு. அப்படி பக்கத்துல ரோஸ் இருக்கு. நம்ம ரோஜா பூ பறிச்சுக்குவோம். கோயிலுக்கு போறதுனால வச்சுக்குவோம். ரோஸ். வாங்க 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 கொய்யாக்கா பறிக்கலாம். வாங்க வாங்க. இதோ பாருங்க, இதுதான் எங்க வீட்டு கொய்யாக்கா. என் தங்கச்சி வாங்கி கொடுத்த செடி இது. அதுலேருந்து நான் கொய்யாக்கா இருக்கிறேன். இது காய் போய் சாமிக்கு வச்சுட்டு நம்ம அறுத்து சாப்பிடலாம். வாங்க, வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே பழுக்காது. பார்க்க பார்க்க ஆசை தான் சாப்பிடணும்னு. இங்கே பாருங்க என்னோட ஆர்ட். சாமி வச்சு இந்த பூவையும் தலையில் வச்சுக்கலாம். இந்த பூ தலையில் வச்சுக்கலாம். ஹாப்பி நிகர், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. எங்கே இங்கே வீட்டில் ஒரு இடத்துல வச்சு ஒரு பூ வச்சுட்டேன். ஓகேவா? அப்போ காய் வச்சாச்சு, சாமிக்கு கொடுக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறையா காய் வரணும். ஓகே, இப்போ நம்ம இதை அறுக்கலாம். கத்தி இங்கே கத்தி. கோணெல்லாம் போகுது. அறுக்க தெரியல. முன்ன பின்ன கத்தி பிடிச்சிருந்தா பரவாயில்ல. ஐயோயோ, கொஞ்சம் வெளிச்சத்தை விட்டு நின்று அப்போதான் எனக்கு தெரியும். அவங்க ரோஸ் கலர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதுலேயும் ரோஸ் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது, கொஞ்சமாக இருக்குது ரோஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேடியா கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. எனக்கு கூடிய நல்லா இருக்கு. என் தங்கச்சி வாங்கி கொடுத்த செடிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பதிவு பண்ணிக்கிறேன். இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இளவரசி, இது ஃபார் யூ. நீங்கள் வாங்கி கொடுத்த செடியில முதல்ல காய் எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. அவர் சிகப்பாக இருக்குன்னு சொன்னார் பாப்பா. இங்கே பாரு, வெள்ளையாக தான் இருக்குது. கொஞ்சம் தான்